Hi, Assalamualaikum. எல்லாருக்கும் ஈத் முபாரக். இதுதான் என்னோட ஈதோட ட்ரெஸ். இது ஜியாவோட ஈத் ட்ரெஸ். ஸோ என்னோட ட்ரெஸ் வந்து வாங்கி ஒரு 3 இயர்ஸ் ஆகுது. என்னோட என்கேஜ்மெண்ட்க்கு இது கொடுத்த ட்ரெஸ் வந்து. ஸோ நான் போடாம அப்படியே வச்சிருந்தேன். அதை தான் இன்னைக்கு ஸ்டிச் பண்ணி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நானும் ஜியாவும் தொழுகைக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் தொழுது முடிச்சுக்கலாம்னு சொல்லி நாங்கள் தொழுதுட்டு இருக்கும்போதே அவங்க அப்பாவும் அவங்க தாத்தாவும் அந்த அவங்க கிட்ட போயிட்டாங்க மேடம். நான் வீடியோ எடுக்கிறது தெரியுமா எங்கள் மாமா நான் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லி நின்றுருந்தார். அதனால தான் என் ஹஸ்பண்ட் சிரிச்சிட்டு போகிறாரு. அப்புறம் வந்து நாங்கள் இன்னைக்கு மார்னிங் எதுவும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஸ்வீட்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாமே எல்லாருமே சாப்பிட்டனால எதுவும் சாப்பிடல. அதுவும் நேற்று பண்ணி இந்த டெசர்ட்லாம் கொஞ்சம் இருந்தது, அதுவே சாப்பிட்டுட்டோம். ஸோ அதனால் லன்ச் வந்து சீக்கிரமாகவே பண்ணிட்டாங்க. 12 o'clock லன்ச் பண்ணிட்டாங்க. நாங்கள் 1 o'clock எல்லாருமே லன்ச் சாப்பிட்டுட்டோம். அப்புறம் மேலே போய் ஆட்டுக்கு ஏதாவது கொடுக்கலான்னு சொல்லி நானும் என் ஹஸ்பண்டும் மேலே போகிறோம். நான் மேலே போகிறதில்ல, எப்பயாவது தான் போகிறேன். ஏன்னா பூனை ஒரு மாதிரி அட்டாச் ஆகிடும் சொல்லி நான் போகிறது கிடையாது. நாங்கள் வந்து இன்னைக்கு குர்பான் கொடுக்கல. பக்ரீத் அன்னைக்கு நான் குர்பான் கொடுக்கல. நாங்கள் நெக்ஸ்ட் டே தான் கொடுக்கறதா இருந்தது. ஏன்னா வந்து நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் குர்பான் கொடுக்குறோம். ஆடு. ஸோ எப்போவுமே பீஃப் வந்து அந்த கூட்டு குர்பானியில் கொடுப்பாங்க. இது ஆட்டை வந்து ஃபஸ்ட் டைம் கொடுக்கறனால யாருமே ஆள் தெரியல ஆடு வெட்டுறதுக்கு. ஸோ அதனால வந்து எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே தான் வருவாங்கன்னு சொல்கிறாங்க ஆள் எல்லாரும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டேவே நாங்கள் புக் பண்ணிட்டோம். ஸோ பக்ரீத் நெக்ஸ்ட் டே தான் வந்து குர்பான் கொடுக்குற மாதிரி இன்னைக்கு கொடுக்கலாம். பார்க்க தான் ஒரு மாதிரி ரொம்ப டேஞ்சராக தெரியலாம். ஆனால் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கான். ஸோ அவன் கூட அட்டாச் ஆகிடக்கூடாதுன்னு தான் நான் அதிகமாக மேலே வரதே கிடையாது. இப்போவே வந்து சும்மா நான் எப்பயாவது ஒரு வாட்டி தான் வந்துட்டு போவேன். அப்போ ஒரு 2 days வரல. நான் இப்போ தான் இவனை பார்க்குறேன். இப்போ பார்க்கும்போதே ஒரு மாதிரி தடவி கொடுத்தா ஒரு மாதிரி நான் முன்னாடி வருவான். இப்போ நான் வெளியே போகும்போது அப்படியே பின்னாடியே வரான் என்னை பார்த்துக்கிட்டே. ஸோ அதனாலேயே பாதி அட்டாச் நான் மேலே வரது கிடையாது அவன் பார்க்கறதுக்கு. அது வந்து நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் வந்து நம்ம இதுக்கே நம்ம கஷ்டப்படுவோம். ஆனால் இப்ராஹிம் நபி வந்து அவங்க பையன் இஸ்மாயில் கொடுக்கும்போது அவருக்கு எவ்வளோ ஒரு பெயினாக இருந்திருக்கும். பட் அதையும் வந்து அவர் வந்து மறந்து அல்லாவுக்காக தான் பையனே குர்பான் கொடுத்துருக்காரு. அதை நினைக்கும் போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான் தோணுது எனக்கு. தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு அந்த கயிறை வந்து கழுத்துல சுற்றிக்கிறான். ஸோ அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு ரொம்ப வெயிலாக இருக்கு, எங்களால் நிற்கவே முடியல. ஐ திங்க் வந்து இன்னைக்குமே வந்து 32 டிகிரி இருந்ததுன்னு நினைக்கிறேன். 30 டிகிரின்னு தான் காமிச்சது என் ஃபோனில். பட் கரெக்டாக தெரியல. பட் ரொம்ப அதிகமாக வெயில். என்னால் மேலே ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலவே என்னால் நிற்கவே முடியல. நான் வந்து வாங்க போகலான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அவர் தண்ணியெல்லாம் வச்சுட்டு நாங்கள் கீழே கிளம்பிட்டோம். இவருக்கு மனசே வர மாட்டேங்குது அவனை விட்டுட்டு கீழே வர்றதுக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 4-5 வாட்டியாவது மேலே போயிடுவார். ஜிம்லேருந்து வந்தோடனே மேலே போயிடுவார். நாங்கள் கீழே போயிட்டு சாப்பிட்டுட்டு ஜியாக்கும் சாப்பாடுலாம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டோம். நல்லா ஒரு 4-5-6 o'clock வரைக்கும் நல்லா தூங்கிட்டு அப்புறம் நானும் ஜியாவுக்கு வீட்டை வந்து ஈர் போகலாம் சொல்லி நாங்கள் போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஜியா கூட்டிகிட்டு போய் ஈரை கொஞ்சம் ஃபன் சிட்டிலலாம் கொஞ்சம் அவளை விளையாட வைக்கலாம்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஸோ நானும் ரெடி என்ன எனக்கு இங்கே வந்து என்னன்னு தெரியல, இந்த தண்ணி எனக்கு செட் ஆகிடுச்சுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு எனக்கு
நம்ப சென்னைக்கு, இந்தியாவுக்கு செட் ஆகுற மாரி சன்ஸ்கிரீன் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த சன்ஸ்கிரீன் கூட ரீசனா கூட இருக்கலாம். நான் போக போக உங்களுக்கு என்ன சன்ஸ்கிரீன், என்ன க்ரீம் சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பெர்ஃப்யூம் எல்லாம் போட்டுட்டு ஜியா வந்து மார்னிங் வந்து 2 மேடம் வந்து போனிடெயில் போட்டுக்கிட்டாங்க குட்டி குட்டியா. அந்த டைனிங் போனிடெயில். பட் இப்போ கிளம்பும்போது போனிடெயில் போடுறேன் போடவே இல்லை. சரி நானும் க்ளீன் மட்டும் கொடுத்து விட்டுட்டேன். அதுவே போதும்னு சொல்லி. ஸோ இது வந்து வாங்கி ஒரு ரம்ஜானுக்கு வாங்கும்போது நான் பக்ரீத்துக்கு யூஸ் பண்ணிட்டேன். ஸோ வாட்ச் கூட பேரப் பண்ணலாம்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைமே அது போடுறேன். வாங்கி அப்படியே வச்சிருந்தேன். புர்கா ஷாப்பு போகும்போது அங்கே பார்த்தேன். நல்லா இருந்ததுன்னு சொல்லி வாங்கிட்டேன். சித்திக்கு ஆசையாக போடவே முடியல. ஸோ என்னோட மாமனார் ரொம்ப பாசிட்டிவ் அவர்கிட்டயே ஆசை பண்ணிக்கிட்டேன். இப்போ நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு ஜியா கொஞ்சம் ஸ்கேட் மட்டும் ஊற்றி விட்டுட்டேன். அவள் எதுவுமே இப்போ ஃபஸ்ட்டு நான் போனிடெயில் தான் போடலான்னு பார்த்தேன். அவள் விடுற மாதிரி தெரியல. ஸோ ஸ்கேட் மட்டும் பண்ணிட்டு அவளுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் போகும்போது ஆல்மோஸ்ட் 7 o'clock அங்கேயே போயிட்டு சேர்கிறதுக்கு 7:30 ஆயிடுச்சு. நாங்கள் மெயினாக இன்னைக்கு போகிறதே ஜியாவுக்கு கொஞ்சம் நல்லா விளையாட வைக்கலாம். ஏன்னா வந்து வளர்ந்துட்டாங்க. ஸோ எல்லாமே அவளுக்கு தெரியுது. பசங்க விளையாடுறது தெரியுது. அப்புறம் ஏதாவது டாய்ஸு எதுலையாவது உட்காரணும் ஊஞ்சலில் இல்லைன்னா ஏதாவது கார்ஸில் நான் உட்காரணும் ப்ளே டாய்ஸ் கார்லாம் உட்காரணும் அவளுக்கு ஆசைப்படுவாள். ஸோ நான் மெயினாக அவளுக்கு செய்ய கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி இப்போவே ஃபஸ்ட்டு இந்த ட்ரெயினில் தான் போய் கொஞ்சம் நானும் ஈஸியாகவும் தான் போயிருக்கேன். மேடம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச சாங் வேறு போட்டுட்டாங்க. கோகோ மேலே இல்லை வீல் வீல் அவங்க பஸ் சொல்லி. ஸோ அதை பார்த்துக்கிட்டே மேடம் வந்து ஜாலியாக பண்ணாங்க. பர் பர்சனுக்கு 100 ருபீஸ். ஸோ எங்களுக்கு 100 தான் வாங்கினாங்க எனக்கும் ஜியாக்கும் சேர்த்து. ஸோ ஒரு 4 ரவுண்டு போனாங்க. அந்த ஃப்ளோர்லேயே சுற்றி ஒரு 4 ரவுண்ட் போனாங்க. ஸோ 100 ருபீஸ் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தான். பசங்க குழந்தைங்க கொஞ்சம் நேரம் விளையாடலாம். கொஞ்சம் அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஃபன் சிட்டிக்கு மேலே போனோம். ஃபஸ்ட் வந்து அந்த இந்த ஈஸியாக விளையாடுற மாதிரி ஒரு சொன்னாங்க. அங்கே போனால் வந்து 1400 2 hours தான். ஒன்றுமே இல்லை. வெறும் பால்ஸ் போட்டு நடுவில் கொஞ்சம் ப்ளே ஏரியா மாதிரி இந்த ப்ளே அண்ட்லன்னு சொல்லி பட் எனக்கு தெரிஞ்சு அந்த காஸ்ட் அது ஒருத்தான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனால நாங்கள் அங்கே போகல. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபன் சிட்டி வந்துட்டோம். சரி இங்கே பெரியவங்களும் விளையாடலாம் ஜியா விளையாடுற மாதிரி இருக்குன்னு சொல்லி வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு இது தான் போனோம். ஃபஸ்ட்டு இந்த பர்பிளும் ட்ரை பண்ணோம். ப்ளூவும் ட்ரை பண்ணோம். ரெண்டுமே இதாகலை. அது நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணணும். அதுக்குள்ளே நாங்கள் பண்ணவே எனக்கு தெரியல சரியா ப்ளே பண்ணுறதுன்னு சொல்லி. அதனால ஒரு 3-4 கேம் விளையாடிட்டு வந்த மாதிரி அது எல்லாத்துலேயுமே நாங்கள் வந்து சரியாக பண்ணல. ஈஸியாக எதுலேயுமே பயப்படாமல் ஒழுங்காக உட்காந்துட்டு இருந்தா.
அவங்க அப்பா வந்து பயந்துட்டு இருந்தார். அது வந்து அது ரொம்ப ஸ்பீடாக சுற்றிட்டு அதில் பிடிக்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை, அதில் குரூப்பான்னு சொல்லி வேணான்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் ஃபைனலாக நான் அதில் கூட்டிகிட்டு உட்கார வச்சேன். மேடம் வந்து நல்லா ஜாலியாக போய் இவருக்கு வந்து ப்ளே பண்ணி 1700 நாங்கள் கட்டணும். அதுக்கு வந்து 17 கேம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதில் ஒரு 5 கேம் ஜியா விளையாடிட்டு இருந்துச்சு. இருக்கிற 12 கேம் வந்து அவங்க ஜியாவோட அப்பா விளையாடுனா, 2 கேம் இல்லை எல்லாமே அவர் தான் விளையாடினாரு. இதுலேயும் வச்ச மேடம் இது ப்ரெஸ் பண்ணால் ஏதோ அனிமல்ஸ் மாதிரி இருக்குது, அதெல்லாம் கத்திட்டு இருந்தது நல்லா இருந்தது. அதை முடிச்சுட்டு மறுபடியும் இவருக்கு அந்த கேம் விளையாடணும்னு ஆசைப்பட்டாரு. நான் இன்னொரு வாட்டி விளையாடுறேன், அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் விளையாடல. அது வந்து அவர் வந்து அதுலேயும் சரியாக போடலை. அதுக்கப்புறம் இந்த யூனிகார்னில் வந்து சும்மா ஸ்லோவாக தான் சுற்றிச்சு, எதுவுமே அதனால அவளை யூனிகார்னே உட்கார வச்சு யூனிகார்னை விட்டு அவங்க மேடம் இறங்கவே இல்லை. 2 வாட்டி போனாங்க. இப்போ ஒரு வாட்டி எங்கள் காட்டில் ஒரு வாட்டி ப்ளே பண்ணாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், முஸ்லீம் தான். அவர் வந்து அவங்க பொண்ணை உட்கார வச்சு அடுத்த வாட்டி ப்ளே பண்ணி உட்காரட்டும் பாப்பா அப்படின்னு சொல்லி அவ்வளோ உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸர்னு சொல்லி ஒரு கேம் இருக்கு. ஒரு 900 லைக் தான் போனேன். அது 1000 தான் வின்னிங் பாயிண்ட்டு. 100 கம்மியாக இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க, எக்ஸ்பிரஸ் சொல்லி ஒரு ஸ்டால். ஸோ அங்கே போயிட்டு நான் ஒரு 2 பிளாஸோ மட்டும் வாங்கினேன். மசாஜ் கீழே மசாஜ் ஃபுல் பாடி ரிலாக்ஸ் பண்ணி நான் வந்து என்னோட காலுக்கு மட்டும் இந்த மாதிரி பின்னாடி பண்ணேன். அவருக்கு அது பிடிக்கலன்னு சொன்னார், பட் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மாதிரி கால் நல்லா ப்ரெஸ் பண்ணி கீழே கூட ஒரு மாதிரி அந்த மசாஜர் மாதிரி ஒரு முள்ளு மாட்டேங்குது. அதெல்லாம் எனக்கு அது பிடிச்சிருந்தது. அவருக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. அது பண்ணதுக்கப்புறம் அதிகமாக உங்களுக்கு பெயின் தான் ஆச்சுன்னு சொல்லி சொன்னார். ஸோ அதெல்லாம் மசாஜெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் அங்கேயே சாப்பிட்லான்னு பார்த்தோம். கேஎஃப்சியில் வெறும் சிக்கன் மட்டும் தான் இருக்குன்னு சொன்னாங்க. வேறு எதுவும் பர்கர் ஃப்ரைஸ் கூப்பிட்டு சொல்லிட்டு அங்கே நாங்கள் போனோம்.